அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். குருஜி, இறந்தவரின் ஆன்மா உடனேயே மேல் உலகம் சென்று விடுமா, அல்லது வீட்டிலேயே இருக்குமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இறந்தவரின் ஆன்மா உடனேயே மேல் உலகம் செல்லாது. ஏன் செல்லாது? அது வீட்டில் தான் இருக்கும். என்ன காரணம் அண்ணா? பல ஆண்டுகள் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்தது. பல ஆண்டுகள் அந்த குடும்ப உறவுகளோடு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்து வாழ்ந்து வந்திருக்கிறது. உடனேயே அந்த வாழ்ந்த வீட்டையும் உறவுகளையும் விட்டு மேலே போவதற்கு எந்த ஆன்மாவுக்கும் மனம் இருப்பதில்லை. அப்படி உடனே பிரிந்து செல்வதற்கு அதற்கு மனம் இருக்காது. நம்ம கூட வாழ்ந்து இருக்கும் போதே யாராவது வெளியூருக்கோ வெளிநாட்டிற்கோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ போயிருந்தால் அவர்கள் மனமெல்லாம் எங்க இருக்கும்? அந்த வீட்டை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கும். ஆக இறந்தவருடைய ஆன்மா அந்த வீட்டிலேயே தான் இருந்து கொண்டிருக்கும். இதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தி அமைதிப்படுத்தி அதை மேல் உலகம் அனுப்பி வைப்பதற்காக சில சடங்குகளை காரியங்களை செய்தார்கள். 16 நாட்களுக்கு அந்த ஆன்மாவானது அந்த வீட்டிற்குள்ளேயே தான் வாழ்ந்து வரும். வீட்டு உறவுகளோடு பேசிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் தான் இருக்கும். அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. அது சூக்கும தேகத்தோடு இருக்கிறது. சூக்குமம்னா கண்ணால் காண முடியாத ஒரு உருவத்திற்கு பெயர் சூக்குமம்னு பேர். அதனால அந்த உருவத்தை சாதாரண மனிதர்களால் பார்க்க இயலாது. இந்த 16வது நாள் ஒரு சடங்கை ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அல்லவா? அதனுடைய உண்மையான தாத்தம்பரின் உண்மையான அர்த்தம் பொருள் என்னன்னா, இறந்தவருடைய ஆன்மாவை மேல் உலகம் அனுப்பி வைப்பதற்காக, ஆவி உலகத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக செய்கின்ற செயல்கள் ஆகும். ஆனா இக்காலத்தில் அது சரியா செய்யறதில்லை. அது சரியா செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை. அதனால அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுது? வீட்டிலேயே தங்கி விடுகிறது. நீங்க என்னத்தான் இக்காலத்தில் அதை விட்டு அனுப்பி வைப்பதற்காக நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் அது ஒரு முழுமை பெறுவதில்லை. அந்த ஆன்மாவுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப என்ன பண்ணுது அந்த ஆன்மா? அந்த வீட்டிற்குள்ளேயே தான் வசித்து வருகிறது. அது சிலருக்கு தெரிகிறது, ஆனா நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. சில மாதங்கள் நம்ம இறந்துதான் போயிட்டோம், இப்ப நமக்கு உடம்பு இல்லை, அதனால நம்ம என்னதான் இவர்களோடு வாழ்ந்து வந்தாலும் கூட நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளல, நம்மை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி நம்மளை புரியாம தெரியாம இந்த குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்ந்து வருவதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. நாம் அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த உலகத்திற்கு போயாக வேண்டும்.
ஆகவே அதற்கு அதுவே சமாதானம் செய்து கொண்டு அதற்கு அதுவே மன ஆறுதலை தந்து கொண்டு மனப்பக்குவத்தை மன வலிமையை வரவழைத்துக் கொண்டு ஒரு சில மாதங்களுக்கு அப்பால் அந்த ஆன்மா அடுத்த உலகத்திற்கு அடுத்த வாழ்க்கைக்கு அது தயாராகி மேலே போகிறது. ஆக இறந்தவர்களுடைய ஆன்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குடும்பத்தில் தான் வாழ்ந்து வரும். அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகாது. அதற்காக மனம் எப்போது நாம் அடுத்த உலகிற்கு அடுத்த வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்று அதுவாகவே ஏற்றுக்கொள்கிறதோ தயாராகிறதோ அது வரைக்கும் அந்த ஆன்மா அந்த வீட்டில் தான் வசிக்கும். அதற்கு அடுத்ததாக அது மேல் உலகம், ஆவி உலகம், யமலோகம் என்று சொல்லக்கூடிய அடுத்த உலக வாழ்க்கைக்கு அது செல்கிறது. அதுவரை அந்த ஆன்மா அந்த குடும்பத்தில் தான் வசிக்கும் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அடுத்த வாழ்க்கைக்கு அது போய்த்தான் ஆகணும். இங்க வாழ முடியாது. புவி உலகில் அதனுடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது. அதனுடைய கர்மா, அதனுடைய தலைவிதி, தலையெழுத்து தீர்ந்து விட்டது. கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த உலகிற்கு அது போய் தான் ஆக்கணும். ஆனா அது தன்னைத்தானே சமாதானம் பண்ணி கொள்கின்ற வரையில், தனக்குத்தானே ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்ற வரையில் அந்த ஆன்மாவானது அந்த வீட்டில் தான் வசிக்கும். இது எல்லோருக்கும் தெரிவதில்லை. இது தெரிந்தவர்கள் ஒரு சிலரே. ஆக இறந்தவர்களுடைய ஆன்மா உடனடியாக ஆன்ம உலகத்திற்கு செல்லாது. அந்த குடும்பத்தோடு தான் வாழும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.